பாலிவுட் நடிகை ஜான்வி கபூர் கிட்ட ஒரு இன்டர்வியூவர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. அதாவது ஒரு டைம் மிஷின் கிடைச்சா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு போய் ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் யாரை பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஜான்வி கபூர் மிக தெளிவாக ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையான விவாதத்தை பார்க்க ஆசைப்பட்றேன். ஏன்னா ரெண்டு பேருமே சாதிய ரீதியில் வேறு வேறு கருத்தை கொண்டிருந்தாங்க. அதில் அம்பேத்கர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தெளிவான உறுதியான கருத்தை வச்சுருந்தார். ஆனால் காந்தியின் கருத்தில் காலத்துக்கேற்ப வேறுபாடுகள் இருந்தது. அதை பற்றி பார்க்க ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் சாதியால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒருவரின் கருத்துக்கும் மூன்றாவது நபரின் கருத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் என்ற கான்செப்ட் இப்போ ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 150 படத்துக்கு மேலே திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தினால ஹோல்டில் இருக்கிற நிலைமையில் இப்போ அந்த ரீரிலீஸ் என்ற கான்செப்ட்னால பழைய படங்களை எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதியின் கில்லி படத்தையொட்டி நிறைய திரைப்படங்கள் இன்றைக்கி ரீரிலீஸ்க்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீரிலீஸ்ன்னு சொல்லிவிட்டு எந்த படத்தை வெளியிட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் பழைய ப்ரொடியூசரே மறுபடியும் பணம் சம்பாதிச்சுட்டு போனோமா, புதுசாக வர கலைஞர்கள் நிறைய புதிய படைப்புகளை எடுத்துகிட்டு தியேட்டரு கிடைக்காமல் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் மிகப்பெரிய நடிகர்களோட படம் ரிலீஸ் ஆகும். அப்போ சின்ன படங்கள் தியேட்டரு கிடைக்காத காரணத்தினால ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நடுவில் இருக்கிற இந்த டைமில் தான் சின்ன படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் அந்த நேரத்துலையும் ரீரிலீஸ்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு பெரிய ஹீரோக்களோட படத்தை ரீரிலீஸ் பண்ணி அப்போவும் புதிய படைப்புகளுக்கும் சின்ன படங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காம தடுக்கிறாங்க. அப்படின்னு ரசிகர்கள் ரீரிலீஸ் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ரீரிலீஸ் கான்செப்டை பற்றி பொதுமக்கள் ஆகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். நடிகை விஜயலட்சுமி தாக்கும் போதெல்லாம் சீமான் எங்கள் மேலே பாயிறாரு. பாஜக வாங்குகிற ஓட்டில் வெறும் 50 விழுக்காடு சீமான் வாங்குவாரா? தேர்தல் முடிவு வந்தது ஒன்றா தெரியும் யார் கட்சியை கலைக்கிறாங்க, யார் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது எப்போதெல்லாம் நடிகை விஜயலட்சுமி சீமான் அண்ணன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சீமான் அண்ணன் எங்கள் மேலே பிரச்சனை பண்ணி அந்த விஷயத்துலேருந்து டைவர்ட் ஆகி வராரு. அதுக்காக எங்களை யூஸ் பண்ணுறாரு. எதுக்காத்தாலும் எங்கள் மேலே குறை சொல்கிறாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அண்ணன் பாஜக வாங்குகிற வாக்குகளில் வெறும் 50 விழுக்காடு வாங்க சொல்லுங்கள். நான் அவரை ஒரு தலைவராக ஒத்துக்கிறேன். சீமான் அண்ணன் கட்சியெல்லாம் கலைக்க வேணாம், அவரோட குரல் தொடர்ந்து ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோட வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறும், பாஜகவா அல்லது நாம் தமிழர் கட்சியா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை TNPSC gov.in TNPSC exam.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 9ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடைபெறுது. முடியும் என்று நினைத்தால் பல வழிகள் உண்டு, முடியாது என்று நினைத்தால் பல காரணங்கள் உண்டு. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு அற்புத சக்தி இருக்குது. இருக்கிற நோயை குணப்படுத்தவும் முடியும், இல்லாத நோயை வர வைக்கவும் முடியும். சில பேர் தனக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன வியாதியை நினச்சி அதை பெருசாக்கி அந்த பயத்திலேயே இறந்துடுவாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்களை விட வியாதி கற்பனையில் இறந்தவங்க தான் அதிகம். இந்த பிபி, சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே அதையே திருப்பி நினச்சி அந்த நோய்க்கு வலு கொடுத்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க. இன்றைக்கி இது அதிகமாக நடைபெறுது. உடம்புல நோய் இருக்கிறவங்களும் சரி, மன ரீதியாக நோய் இருக்கிறவங்களும் சரி, அதையே நினச்சி இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்கிக்காதீங்க. எல்லாத்தையும் மறந்து நிலையில்லாத இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. எதை பற்றியும் நெகட்டிவாக திங்க் பண்ணி கவலைப்பட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் வருத்திக்காதீங்க.
நோய் அணுகா வழிமுறைகள்.